அஸ்ஸலாமு அலைக்கும். மனித உறுப்பு சாட்சி. மனிதனுடைய உறுப்புகளின் சாட்சி இது சம்மந்தமாக சூரா நூறில் யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம், அந்நாளில் அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்தவை பற்றி சாட்சி கூறும் என்ற ஆயத்தும், சூரா யாசீன் என்ற அத்தியாயத்தில் அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம், அன்றைய தினம் நாம் அவர்களுடைய வாய்களில் முத்திரையிடுவோம், அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும் என்ற ஆயத்தும் அறிவிக்கின்றாங்க குர்ஆனில். சுருங்க கூறலாம் ஆயத்தில் அனைத்தும் கியாமத்து நாளில் சாட்சிகள் கூறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம பேசினா யாரும் பார்க்கல, நம்ம என்ன வேணாலும் தப்பு செய்யலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடாது. அல்லாஹ் தஆலா பார்க்குறான்ற பயமும் இருக்கணும். நாளைக்கு மறுமை நாளையில் நபிமார்களுக்கே சாட்சி அல்லாஹ் கேட்கும்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தினரான நமக்கு கண்டிப்பாக கேள்வி கணக்கு உண்டு. நம்மளே மறைச்சாலும் நம்ம நாவில் முத்திரையிடப்பட்டு நம்ம கை கால் கண் எல்லாமே பேசும். கண் நான் தான் பார்த்தேன் அப்படின்னு பதில் சொல்லும், கை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும், கால் நான் தான் அந்த பாவத்துக்கு நடந்து போனேன் அப்படின்னு சொல்லும். ஒவ்வொரு உறுப்புகளும் சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும். எனவே அல்லாஹ்வை பயந்து ஒரு தவறு செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம அதை தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.